அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒரு செவ்வாய் பகவான் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பொதுவான காரகங்களில் செவ்வாயை பூமிக்காரகராகவும் போர்க்காரகராகவும் சகோதர காரகராகவும் நாம் வரையறுக்கிறோம். ஒரு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய ஜாதகருக்கோ அல்லது செவ்வாயோடு இணைந்த கிரகங்களுடைய திசை நடக்கக்கூடிய ஜாதகருக்கு சகோதரர்கள் சார்ந்தும் பூமி சார்ந்தும் சண்டை சச்சரவுகள் சார்ந்துதான் பலன் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. செவ்வாய் என்பது மேஷமனையும் விருச்சமனையும் ஆதிபத்திய வீடுகளாக கொண்ட ஒரு கிரகம் செவ்வாய். மேஷ வீடும் விருச்சக வீடும் செவ்வாயினுடைய வீடுகள் தான். அப்ப எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 2 ஆதிபத்திய காரகங்களின் பலனைத்தான் செவ்வாய் தருவார். பொதுவான அமைவுகள் தான் சகோதரனை பற்றியும் பூமிக்காரகராகவும் போர்க்காரகராகவும் வரையறுக்கிறது. அப்ப செவ்வாய் தசை நடக்கும்பொழுது 12 லக்னத்திற்கும் வெவ்வேறு விதமான பலன்களே நடக்கும். அப்படி 12 லக்னத்திற்கும் செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவார், அந்த பலனையும் யோகமாக எப்படி இருந்தால் செய்வார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகர், மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார்னா அவருக்கு லக்னாதிபத்தியத்தையே செவ்வாய் தான் பெறுவார். ஒரு ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனும் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய செயலை உறுதிப்படுத்தக்கூடியது இந்த லக்னபாவம். அதுபோல் ஜாதகருடைய வலுவை பற்றி இந்த லக்னபாவம் சொல்லுது. அப்ப செவ்வாய் இதை தான் பலனா செய்ய போகிறார். 8ஆம் ஆதிபத்தியத்தையும் ஆதிபத்திய காரகமாக கொண்டுள்ளார். அப்ப செவ்வாய் என்னெல்லாம் மேஷ லக்னத்துக்கு கொடுக்கிறாருன்னா ஜாதகரை பற்றி சொல்றார், இடமாற்றத்தை பற்றி சொல்றார், ஆயுளை பற்றி சொல்கிறார், வம்பு வழக்குகளை பற்றி சொல்றார், சிக்கல்களை பற்றி சொல்கிறார், விபத்துகளை பற்றி சொல்கிறார். கூடுதலாக பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியிடங்களிலே இருப்பாரா என்பதை சொல்றார். எதிர்பாராத பெரும்பணத்தை பற்றி சொல்கிறார். எதிர்பாராத பெரும்பணம் பிறருடைய சொத்துக்களை பற்றி இந்த செவ்வாய் தான் சொல்றார். இப்ப செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கணும், ஜாதகரை நல்ல மனிதரா வச்சுக்கணும். 8ஆம் இடத்துல அவயோகம் இல்லாம யோககாரகங்கள்லாம் நடக்கணும். அதாவது எதிர்பாராம சொத்துக்கு வரணும், இடமாற்றத்தினால் ஆதாயம் பண்ணணும், பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல ஜாதகரே புதுசா சொத்து நிலங்களை வாங்கி சாதகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், சூரியனுடைய தொடர்பை பெறும்பொழுது குருவனுடைய தொடர்பை பெறும்போது இந்த சூரிய குரு தொடர்பை பெற்று செவ்வாய் ஜாதகத்துல இருக்கிறாருன்னா செவ்வாயுடைய இந்த 2 ஆதிபத்திய காரகங்களும் ஜாதகருக்கு நல்ல முறையில வேலை செய்யும். செவ்வாயினுடைய 2 ஆதிபத்திய காரகங்களும் மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு யோகமா இருக்கும். இதைத்தான் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தரப்போகிறார். ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் எதை தருகிறார்? ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 7ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணையை சொல்லுது. அப்போ ஒரு நல்ல நண்பனா இல்ல வாழ்க்கை துணைவினால் ஆதாயம் உண்டா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நட்பு வட்டாரங்களினாலும் பார்ட்னர்ஷிப் விஷயம் பிசினஸ்னாலும் ஆதாயம் உண்டான்றத செவ்வாய் தான் சொல்லுது. 12ஆம் இடத்தை ஆதிபத்தியமா பெறுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகங்களில் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா, அதுபோல வெளிநாடு தூரதேசங்களினால் யோகம் உண்டா, வாழ்க்கையில் ஜாதகர் திருப்தியை அடைவாரா அப்படின்றத இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அப்ப இந்த 2 ஆதிபத்திய காரகங்களை செவ்வாய் எடுக்கிறார். இந்த செவ்வாய் எப்படி இருந்தா ரிஷப லக்னத்திற்கு நன்மை செய்கிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியோடு தொடர்புல இருந்தாலும் நன்மை, சனியோட தொடர்பு இருந்தாலும் நன்மை. இங்க சனி செவ்வாய் காம்பினேஷனை பத்தி பார்க்க வேண்டாம். சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் ரிஷப லக்னக்காரருக்கு யோகம் உண்டு. என்ன, வாழ்க்கையில பார்ட்னரோட சில போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த 2 ஆதிபத்தியங்களால லாபங்கள் கிடைக்கும். பூமியா லாபம், சொத்துக்கள் லாபம், ஆதாய லாபங்கள் உண்டு. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எதை தருகிறார்? மிதுன லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியம் பெறார். இப்ப எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருப்பார், கடன் எப்படி இருக்கும்னு செவ்வாய் தான் சொல்றார். அதுபோல ஜாதகருக்கு நல்ல வேலை அமையுமா மிதுன லக்னக்காரர்ன்றதை செவ்வாய் சொல்றார். 11ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால மூத்த சகோதர சகோதரியை பற்றி சொல்கிறார். அதுபோல ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையுமா, 2வது திருமண அமைவுகளை பற்றி இந்த செவ்வாய் தான் சொல்கிறார். அடுத்த திருமண அமைவுகளை இது 11ஆம் இடத்தின் மூலியமா நல்ல பலன் கிடைக்கணும். 6ஆம் இடத்தின் மூலியமா நல்ல பலன். 6ஆம் இடத்தின் மூலியமா என்ன நல்ல பலனை கொடுத்துட முடியும்? எதையெல்லாம் போட்டியெல்லாம் இருக்குன்னா காம்படிஷன்ல ஜாதகருக்கு வெற்றி கொடுக்கறது, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய திராணி, உடல் ஆரோக்கிய மேம்பாடு, அதுபோல நல்ல வேலையை கொடுக்கணும்னு அந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்? ஆதிபத்திய ரீதியில சுக்கிர சனியினுடைய தொடர்பு, சுக்கிர சனியினுடைய தொடர்பு. இதுல சனியோட தொடர்பு பெற்றார்னா 8ஆம் ஆதிபத்தியம் வந்துருவார், 8 9ஆம் ஆதிபத்தியம் வந்துருவார். பாக்கியங்கள் தடைபடும். எனினும் இந்த சுக்கிர சனி தொடர்பு நன்மை. கூடுதலாக குருவோட பார்வை நன்மை செய்யும். அப்ப மிதுன லக்னக்காரருக்கு சுக்கிர சனி குரு தொடர்போட செவ்வாய் இருக்கும்போது இந்த 6ஆம் இடத்தின் வாயிலாக நன்மை செய்வார், 11ஆம் இடத்தின் வாயிலாக நன்மை செய்வார். எதிரி நோயெல்லாம் இழுத்தக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எதை தருகிறார்? செவ்வாய் 5க்கு ஆதிபத்தியம் பெறார். அதே செவ்வாய் 10க்கும் ஆதிபத்தியம் பெறார். 5ஆம் இடத்தின் வாயிலாக குழந்தைகளை பற்றி ஜாதகருக்கு செவ்வாய் தான் சொல்றார். ஜாதகருடைய மன உறுதியை செவ்வாய் தான் சொல்றார். முன்னோர்களை பற்றி சொல்றார். ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி சிந்தனையை சொல்றார். 10ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் தொழிலை பற்றி சொல்றார். பதவி அதிகாரங்களை பற்றி சொல்கிறார். சக மனிதர்களிடத்து எதை செய்து இந்த வாழ்க்கையில் வாழப்போகிறார்ன்றத சொல்றார். அப்ப இந்த செவ்வாய் இந்த 2 ஆதிபத்தியத்தில் நன்மை செய்யணும். எப்படி இருக்க வேண்டும்? குருவோட தொடர்புல இருப்பது நன்மை, சந்திரனோட தொடர்புல இருப்பது கூடுதல் நன்மை, குரு சந்திர தொடர்புகளோடு இருப்பது
யோகத்தை கொடுக்குது. கடகத்துல பிறந்தவருக்கு யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த கடகத்திற்கு செவ்வாய் தன் ஆதிபத்திய காரகங்களின் மூலியமாக நன்மையை செய்கிறார். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னக்காரருக்கு செவ்வாய் என்னென்ன தர? செவ்வாய் 4ஆம் ஆதிபத்தியம் பெறார். அதே செவ்வாய் தான் 9ஆம் ஆதிபத்தியம். தாய் தந்தையரை வச்சு குறிக்கக்கூடிய காரகமே இந்த செவ்வாய் தான். தாய் எப்படி இருப்பா, தந்தை எப்படி இருப்பாரு. சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்குமான்றத செவ்வாய் சொல்றார். தான தர்ம சிந்தனைகளை சொல்றார். இறை நம்பிக்கையை சொல்றார். சக மனிதர்களுக்கு என்ன சேவையை செய்ய போகிறார், தொண்டு செய்வார் என்பதை சொல்றார். கல்வியை பற்றி சொல்றார். வீடு வாகன வசதி சொத்துக்களை பற்றி இந்த செவ்வாய் தான் சிம்மத்திற்கு சொல்றார். இது ஆதாயமா பண்ணணும், இது நல்ல முறையில பண்ணணும். எப்படி கொடுப்பார்? குருவோட தொடர்புல இருக்கும் பொழுது நல்லது செய்கிறார். சந்திர தொடர்புகளை இருக்கும் பொழுது நல்ல பலனை செய்கிறார். குரு சந்திர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் சிம்ம லக்னக்காரருக்கு நன்மை செய்கிறார். சிரத்திற்கு ஆதிபத்தியம் பெறுவதால் 9ஆம் இடத்திலே தனித்து வலுப்பது நல்லதல்ல. 4ஆம் இடத்திலே வலுப்பது நன்மை. தனித்து இருந்தாலும் யோகம் தான். சிம்ம லக்னத்திற்கு இதைதான் செவ்வாய் தரப்போகிறார். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் எதை தருகிறார்? 3ஆம் இடம் தீரிய பாவத்திற்கும் 8ஆம் இடம் அஷ்டம பாவத்திற்கும் ஆதிபத்தியம் பெறார். 3ஆம் இடத்தின் வாயிலாக இங்குதான் சகோதரரை பற்றி சொல்கிறார். இங்குதான் தீரியத்தை பற்றி சொல்கிறார். இங்குதான் புகழை பற்றி சொல்கிறார். இங்குதான் ஜாதகருடைய தன்னம்பிக்கையை சொல்கிறார். 8ஆம் இடத்தின் வாயிலாக இடமாற்றம், பிறருடைய சொத்துக்கள், எதிர்பாராத தனம், பூர்வீகம் இல்லாத வெளியூர் சென்று அங்கு செட்டில் ஆகிறது சொல்றார். அதே 8ஆம் இடத்தில் ஆயுளை சொல்றார். வம்பு வழக்குகள், சிக்கல்கள், விபத்துகளையும் சொல்றார். இந்த 2 ஆதிபத்தியத்தின் மூலியமா நன்மை செய்யணும். இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்? சுக்கிர தொடர்போட இருக்கிறது பெரும் நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல சனி பகவானுடைய தொடர்பு, கூடுதலாக குரு பார்வை. சுக்கிர சனி குரு. இதுலயே சனியை எடுத்துக்கிறோம். போட்டிகள் இருக்கும், சில மன போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். 2 ஆதிபத்தியமும் இறுதியில ஜாதகருக்கு தன்னம்பிக்கை மிக்கவராகவும் தைரியம் மிக்கவராக மாற்றம், வெளியூர் சென்று அங்கு செட்டில் ஆகக்கூடிய யோகம் கொடுக்கும். துலா லக்னத்திற்கு செவ்வாய் என்ன தரார்? 2 7க்கு ஆதிபத்தியம். வாழ்க்கையில 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கிறது. ஜாதகருக்கு குடும்பம் எப்படி இருக்கும்? ஜாதகருக்கு பேச்சுத்திறன் எப்படி இருக்கும்? கஜானா பொருள் எப்படி இருக்கும்? அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்ன்றத இந்த செவ்வாய் சொல்றார். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, ஒப்பந்ததாரர்களை பற்றி இந்த செவ்வாய் சொல்றார். இதுதான் செவ்வாய் சொல்றார். இந்த 2 ஆதிபத்தியத்தின் மூலியமா நல்ல பலன் கிடைக்கணும். ஜாதகருக்கு துலாத்திற்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்? ஆதிபத்திய ரீதியிலே புதன் அவயோகம் என்றாலும் புதன் சனியினுடைய தொடர்பு, பிறகு கூடுதலாக சுக்கிரனுடைய தொடர்பு. புதன் அவயோகம் என்றாலும் இங்கு இந்த 2 7ஆம் ஆதிபத்தியத்திற்கு 9 12 துணை என்பதனால் புதன் சனி, பிறகு சுக்கிரனுடைய தொடர்பு நன்மையை செய்யும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இங்க லக்னாதிபதியா வருவார், இங்க 6க்கு அதிபதியா வருவார். அப்ப விருச்சக லக்னக்காரருக்கு ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன் எப்படி இருக்கும், ஜாதகர் எப்படி செயல்படுவார் என்பதை சொல்கிறது. 6ஆம் இடத்தை ஆதிபத்தியமாக கொண்டு எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்கும், வேலை பாவம் எப்படி இருக்கும்ன்றத சொல்கிறது. 6ஆம் இடத்தின் மூலியமா நல்லது பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? எதிரியெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல எங்க போனாலும் ஜாதகருக்கு தான் லாபம் கிடைக்கும். எந்த காம்படிஷன், எந்த போட்டி கிடைச்சாலும் ஜாதகருக்கு வெற்றி உண்டு. அதுபோல 6ஆம் இடத்தின் வாயிலா நல்ல பதவியை கொடுக்க முடியும். லக்னத்தின் வாயிலா பண்புகளை சிறப்பாக கொடுக்க முடியும். செயல்பாட்டு துறையை சிறப்பாக கொடுக்க முடியும். இந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்? குரு சந்திர தொடர்புகள்ல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். குரு சந்திர தொடர்புகள், பிறகு ஒரு சுக்கிரனுடைய தொடர்பு. குரு சந்திர தொடர்பு அல்ல சுக்கிர தொடர்புகள்ல இருப்பது இந்த செவ்வாய் இந்த 2 ஆதிபத்தியத்தை நல்ல முறையில கொடுக்கும். லக்ன ஆதிபத்தியத்தையும் 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும். தனுஷில் பிறந்தவருக்கு செவ்வாய் என்ன கொடுக்கிறார்? 5ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 12ஆம் ஆதிபத்தியம். 5ஆம் இடத்தின் மூலியமாக குழந்தைகள் எப்படி இருக்கும், ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்கும், ஜாதகருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும், யூகிக்கக்கூடிய அதை கிரியேட்டிவிட்டி ஸ்கில், முன்னோர்கள் எப்படின்னு கொடுக்கும். 12ஆம் இடத்தின் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், முதலீடுகளால் லாபம் ஒன்று வரா, தூரதேசத்தினால் லாபம் உண்டா, வாழ்க்கையை திருப்தியாக அனுபவிப்பாரா, வாழ்க்கை திருப்தி பெற்றவரான்றத சொல்லும். இப்ப இந்த 2 ஆதிபத்தியமும் நல்ல முறையில கிடைக்கணும். செவ்வாய் தனித்து குருவோட தொடர்புல இருந்தாலும் சரி, சூரியனோட தொடர்புல இருந்தாலும் நன்மை. குரு சூரிய தொடர்புகள்ல இருப்பது நன்மை. கூடுதலாக இடமாற்றம் 12க்கு ஆதிபத்தியம் என்பதனால் சந்திரன், இந்த சந்திர தொடர்பு, குரு சூரிய சந்திர தொடர்புகளோடு செவ்வாய் இருக்கிறாருன்னா தனுசு லக்னக்காரருக்கு இந்த 12ஆம் இடமும் நல்லா வேலை செய்யும். 5ஆம் இடமும் நல்ல முறையில் நல்ல மரணை எடுத்து கொடுக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல மனத்திறன், நல்ல ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் கொடுக்கும். மகர லக்னத்திற்கு செவ்வாய் என்ன தரார்? 4ஆம் ஆதிபத்தியம், 11ஆம் ஆதிபத்தியம். 4ஆம் ஆதிபத்தியத்தின் மூலியமாக தாயை பற்றி சொல்றார், வித்தையை பற்றி சொல்றார், வீடு வாகன சொத்து சுகங்கள், உடல் ஆரோக்கியத்தை சொல்றார். 11ஆம் இடத்தின் வாயிலாக மூத்த சகோதரர்களை சொல்கிறார். ஜாதகருக்கு ஆசைகள் பூர்த்தி பெறுவான்றதை சொல்றார். தனலாபங்களை சொல்கிறார். கூடுதலாக இளைய திருமணம், 2வது கணவனோ 2வது மனைவியை பற்றியோ சொல்கிறார். இந்த செவ்வாய் நல்ல முறையில பலன் செய்யணும்.
சுக்கிரனுடைய தொடர்பில் இருப்பது இன்றியமையாத நல்ல பலனை கொடுக்கிறது. கூடுதலாக இங்கு புதன் அவயோகம் காரக முரண்பாடு புதன் செவ்வாய் எனினும் ஒரு நல்ல பலனை கொடுத்து விடுகிறார் 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் வாயிலாக. இதுல அடிஷனலா இன்னொரு அமைவுகளை சேர்த்துக்கலன்னா 7ஆம் இடம், ஆனா அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் சந்திர தொடர்பு. ஆனா இந்த இடத்துல லாபம் கிடைக்கும், பணம் பொருளாதாரம் கிடைக்கும், வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இந்த சந்திரனோட தொடர்புல இருக்கும்போது, சந்திரமங்கல யோகத்துல இருக்கும்போது. மற்றபடி புதன் சுக்கிர தொடர்புகள்ல நன்மையாக ஆதிபத்தியம் கிடைக்கும். கும்ப லக்ன பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எதை தருகிறார்? 3ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மற்றும் 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 3ஆம் இடத்தின் மூலியமாக சகோதரர் எப்படி இருப்பாரு சொல்லுது, தன்னம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லுது. சமூகத்திற்கு ஜாதகர் ஏதேனும் தொண்டு செய்வாரா, அதாவது சப்போர்ட்டிவா இருப்பாரா, கம்யூனிகேஷன் ஸ்கில், தன்னம்பிக்கை சொல்லுது. 10ஆம் இடத்தின் வாயிலாக தொழில் எப்படி இருக்கும், அதுபோல ஜாதகருக்கு பதவி அதிகாரங்களை சொல்லுகிறது. சக மனிதனிடத்து எதை செய்ய போகிறார், அதில் என்ன ஜீவனம் பண்றாருன்றத சொல்லுது. இந்த செவ்வாய் இந்த 2 ஆதிபத்தியத்தில் நன்மை பண்ணணும். சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன். குருவோட தொடர்பு, சுக்கிர குரு தொடர்பு, அடுத்து புதன். சுக்கிரனோ குருவோ தொடர்புல இருந்தா நன்மை, அல்லது புதன் தொடர்பிலே இருக்கும் நன்மை. புதனை விட சுக்கிர குரு முதன்மையான யோகத்தை இந்த 2 ஆதிபத்திய காரகங்களிலே செய்வார் என்பதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய் எதை தருகிறார்? 2ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அதே செவ்வாய் தான் 9ஆம் ஆதிபத்தியம். இப்ப 2ஆம் இடத்தின் மூலமாக குடும்பம் எப்படி இருக்கும், ஜாதகருடைய வாக்கு சாதுரியம் எப்படி இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய கஜானா பொருளையும் அடிப்படை அறிவையும் சொல்றார். 9ஆம் இடத்தின் மூலியமாக ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கை, எந்த மதத்தை சார்ந்தீர்களோ மதம் சார்ந்த ஆன்மீக நம்பிக்கை, இறை சிந்தனையை குறிக்கிறார். அதுபோல தந்தை வழி உறவுகளை பற்றி சொல்கிறார். சக வயது உள்ளவர்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியங்கள் ஜாதகருக்கு சரியா நடக்குமா, அந்த பாக்கியங்களை பற்றி டிஃபைன் பண்றார். இந்த செவ்வாய் நல்லதா பண்ணணும், நல்ல அமைகள்ல பண்ணணும். எப்ப பண்ணுவார்? சந்திரனுடைய தொடர்புல இருக்கும் பொழுது நல்ல பலனை பண்றார். குருவோட தொடர்புல இருக்கும் பொழுது நல்ல பலன் பண்றார். குரு சந்திர தொடர்புகளிலே இருக்கும் பொழுது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் அந்த ஆதிபத்திய பலனை நல்ல முறையில கொடுக்கிறார். ஆதிபத்திய காரக பலனைன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப இந்த பதிவுல நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் செவ்வாய் எதை தருகிறார்ன்றத பார்த்தோம். பொதுவான காரணிகள் தான் சகோதரர்களும் பூமியும் போர்க்காரகமும். ஆனால் செவ்வாதசை நடக்கும்போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் நாம் சொன்ன அந்த ஆதிபத்தியத்தின் காரகத்தின் வாயிலாகத்தான் பலன் கிடைக்கின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.